ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேச்சு இருந்துட்டு அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாரு அஞ்சலி, உன் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. என் பையன் பூமி கண்டிப்பாக இந்த ஒரு தப்பை பண்ணியிருக்கவே மாட்டான். ஏன்னா முழுக்க முழுக்க மொத்த உயிரையுமே முத்தழகு மேலே தான் வச்சுக்கிட்டு இருக்காம. நீ சொல்கிறத என்னால் கண்டிப்பாக நம்ப முடியாது. கோர்ட்டே சொன்னாலே, ஏன் அந்த கடவுளே சொன்னாலே நான் நம்ப மாட்டேன். இருந்தாலுமே ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணி நீங்கள் இதை நிரூபிச்சிருக்கிறீங்க. இதை நான் நம்ப மாட்டேன். நான் முத்தழகை கூட்டிகிட்டு வரதான் போகிறேன் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு வந்து கிளம்பிடுறாங்க முத்தழகு கிட்ட. இந்த அஞ்சலி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூமி கிட்ட அஞ்சலி போய் பேசுகிறாங்க. பூமி, இதுக்கப்புறம் அந்த முத்தழகு நம்ம வாழ்க்கைக்கு நடுவில் வரமாட்டான் பூமி. இதுக்கப்புறம் என் கூட சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருங்கள். கோர்ட்டே என் பக்கம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. நான் நல்லவதான், எந்த கலங்கமும் இல்லாதவனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பூமி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் பூமி இருந்துட்டு, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து பேசுனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், கொன்னே போட்டுறேன். ஒழுங்காக என்கிட்ட போயிடு, என்னை பிடிச்ச சனியும் மாதிரி என் கூடவே சுத்தாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டு விட்டுடுறாங்க அஞ்சலியே. அஞ்சலி வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இந்த முத்தழகு போனாலும் பிரச்சனை, அவள் இருந்தாலும் பிரச்சனை, இந்த பூமி என் கூட எப்போ தான் ஒன்று சேர்ந்து வாழுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கிட்ட நம்ம அஞ்சலி கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம முத்தழகு கிட்ட பேச்சு இருந்துட்டு, இங்கே பாரு முத்தழகு, கண்டிப்பாக என் பையன் அந்த ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டான். அந்த ரெஜினாவும் அஞ்சலியும் சேர்ந்து தான் ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்க. அது கூடிய சீக்கிரமே தெரிய வரதான் போகுது. தயவு செஞ்சு வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம முத்தழகு இருந்துட்டு, நான் எந்த முகத்தை வச்சுட்டு அத்தான் அந்த வீட்டுக்கு வரட்டும், நான் தன்மானத்தோட சுயமரியாதையோடு வாழணும்னு நினைக்கிறேன். என்னை அந்த வீட்டுக்கு மட்டும் கூப்பிடாதீங்க அத்தை ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு இருந்துட்டு, இங்கே பார் முத்தழகு, நான் சொல்கிறதில் ஒரு அர்த்தம் இருக்கும், நீ வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்தழகு திரும்பவும் பூமிக்கிட்ட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.